மாமா, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அரை கிரவுண்ட 1.5 கோடிக்கு சேல்ஸ் பண்ண போறீங்களாமே? ஹலோ, இப்ப அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு செங்கலை கூட பிடுங்க விட மாட்டேன், இது ஏன் சொத்துன்னு சொல்லிட்டு தெரிஞ்சீங்க. ஆமாக்கா, திட்டம் போட்டீங்க. டைவர்ஸ் கிடைக்காதுன்னு ஓவரா ஆடுனீங்க. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இது எங்க வீடு, நாங்க என்ன வேணா பண்ணுவோம். இதுல நீங்க தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. போங்க. அந்த அறிவுகிட்ட நம்பி உள்ள இருக்கானே, அவன் ஆசையா சொன்ன மாதிரி அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுவீங்களோ இல்ல கைய கோத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்துவீங்களோ அது உங்க இஷ்டம். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அண்ணே, வாளியில தண்ணி எடுத்துட்டு வந்து இவங்க நின்ன இடத்த கழுவி விடுங்க. ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? குட். வீட்ல ஒரு போர்ஷனை விக்கிறீங்க, வித்த பணத்துல கடன் எல்லாம் அடைக்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க. வாழ்த்தலான்னு தான் வந்தேன். நீங்க என்னடானா என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கீங்க? விரட்டுறதா? ஒழுங்கா போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளட்டுமா? உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? நானே போறேன். சந்தோஷமா இருங்க, இருக்கணும். வரேன் அத்தை, மாமா, வரேன். அவ கிடக்குறா, கிளம்பலாம் வாடா. அப்ப கிளம்புங்க. பிரகாஷ், இல்லப்பா, அவங்க டேய், அவளால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. கிளம்பலாம் வா. அப்படி நினைக்காதடா. அவங்க காரணக்காரியம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாங்க. இங்க வந்து இவ்வளவு பேசிட்டு போறாங்கன்னா அவங்க மனசுல எதுவும் இல்லாமையா இருக்கும். அவங்க இங்க வரலனா கூட வெளியில இருந்து ஏதோ காய் நகர்த்துறாங்கன்னு நினைக்கலாம். நாமளும் உஷாரா இருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா வீட்டுக்கே வந்து சிரிச்ச முகத்தோட, அதுவும் நீ இவ்ளோ பேசியோ நான் கோச்சோ ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாம நல்லா இருங்கன்னு வாழ்த்திட்டு போறாங்கன்னா இதுல ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரகாஷ், நீ வீணா பதட்டப்படுற. அவளுக்கு பொறாம வயித்தெரிச்சல், அதுவும் நம்ம சொத்தா நினைச்சது போச்சேங்கிற ஆத்திரம்டா. அதான் எதையும் காட்டிக்காம இப்படி எல்லாம் பேசிட்டு போறா. நீ பேசாம வாடா. அங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எல்லாம் முடிய தருவாயில இருக்கு. அவளால எதையும் ஆசைக்க முடியாது. நீ வாடா, பாத்துக்கலாம். இல்லடா, அவங்க அண்ணி ராஜு எங்க? அவரு சைட்டுக்கு போயிட்டு நேரா அங்க வந்துடுறேன்னாரு. டேய், ஒருவேளை பேங்க் லாக்கர்ல இருக்கிற டாக்குமெண்ட் விஷயத்துல அவங்க ஏதாவது விளையாடி இருந்தாங்கன்னா? டேய், என்னடா சொல்ற? பிரகாஷ், இப்படி எல்லாம் கூட நடக்கலாமா? இருக்கலாம்ப்பா. அவங்க இந்த வீட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த வீட்டு மேல அவங்களுக்கு இருக்கிற வெறி என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். கொலை வரைக்கும் போனவங்கப்பா, கொலை அடிக்கவா தெரியாது? ஏன் பத்திரத்துல தேதி மாத்தி எழுதி 1 மாச கணக்குன்னு நாளை தள்ளி சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? அவங்க விஷம்பா. இத்தனைக்கும் நானும் குமாரும் பேசினதுக்கு வீட்டை வித்துருவீங்களா, நான் விட்டுருவேனான்னு அவங்க சவால் விட்டுருந்தா கூட நான் இவ்வளவு யோசிக்க மாட்டேன். ஆனா சிரிச்ச முகத்தோட கேஷுவலா வந்து பேசிட்டு போறாங்கன்னா என்னெல்லாம் பண்ணிருக்கணும்? இல்லப்பா, இதுல ஏதோ சதி இருக்கு. குமார், நான் முதல்ல பேங்க் போயிட்டு போவோம். வாங்க, எல்லாரும் கிளம்பலாம். வா. பிரகாஷ், என்னப்பாச்சு? இல்லப்பா, டாக்குமெண்ட்லாம் பத்திரமா இருந்துச்சு. அப்பா, இவன் தான் தேவையில்லாம டென்ஷன் ஆறான். எதுக்குங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? எதுவுமே தப்பா நடக்காது. இல்ல சத்யா, அவங்க காலங்காத்தால வீட்டுக்கு வந்து நைஸா பேசி கால்ல விழுறாங்கன்னா சும்மா இருக்காது. ஏதாவது பிளான் இருக்கும். அதான் டாக்குமெண்ட்லாம் பத்திரமா இருக்குல்லப்பா. நீ எதுக்கு வீணா பதட்டப்படுற? ஒன்னும் இருக்காது. அப்பாட்ட விடுறா.
என்னாச்சுப்பா? இல்ல பிரகாஷ், இது எங்க அப்பா நேர்மையா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. இதை எனக்காக விட்டுட்டு போனாரு. அந்த காலத்துல எல்லார்கிட்டயும் எல்லா விஷயத்திலயும் நேர்மை இருந்துச்சு, நானே இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி எதுவுமே இல்லடா. என் பார்ட்னர்ஸ் என்னை ஏமாத்தினதுனால இந்த சொத்தை நான் காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. ஒன்னா மூத்தவங்க கொடுத்த சொத்தை காப்பாத்தணும், பெருக்கணும். நான் ரெண்டையுமே செய்யல. வாழ்க்கையில ரொம்ப தோத்து போன ஆளாயிட்டேன்டா. மாமா, ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க நேர்மையா இருந்ததுக்கு நீங்க எதுக்கு தலகுனியணும்? உங்களை ஏமாத்தினவங்க தான் மாமா நேர்மை இல்லாதவங்க. அவங்க தான் வைக்கப்பட்டு தலகுனியணும். ஆமாப்பா, உங்க நேர்மை தான்ப்பா எல்லாத்த விட பெரிய சொத்து. அது இருக்கும்போது நீங்க ஏன் தலை குனியணும்? நீங்க தலை நிமிர்ந்து நிக்க வேண்டிய ஆள்பா. அவன் கிடைச்ச சொத்தை பாதுகாக்கிறேன், பெருக்கிறேன்னு கொல்ல மேல கொல்ல அடிக்கிறான். ஆனா நீங்க அப்படியா? ஏன் அந்த காயத்ரி பண்ணாத அட்டுழியமா? இதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்கப்பா. என்ன அவருங்க? பிரகாஷ் வரும்போது அவர் வீட்டு வழியா தான் வந்தேன். பண விஷயமா ஏதோ குறையுது, ஏற்பாடு பண்ணிட்டு வரேனாரு. வருவாரு. என்ன நீங்க வரும்போது அவரோட வருவீங்க, அதுவும் படத்தோட வருவீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்றீங்க? பயப்படாதப்பா, அவர் எங்க போக போறாரு? கரெக்டான நேரத்துக்கு வந்துருவாரு. வா. இல்லண்ணா, காயத்ரி காலையில வீட்டுக்கு வந்து தோரனே ஒரு கேஷுவலா பேசுனாங்க. பிளானோட தான் பேசிருப்பாங்க. எனக்கே ரொம்ப பதட்டமா இருக்கு. நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ சுமாரா, உனக்கு தெரியாது. என்ன பிரகாஷ் இது? டைவர்ஸ் கேஸே நேத்தா முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள இந்த இடம் வைக்கிற விஷயம் அவங்களுக்கு எப்படி வீட்டுல தெரியும்? ஒருத்தன் ஒட்டரா இருக்கானே ராஜ், அவன் சொல்லிருப்பான். எல்லாமே தப்பா இருக்கே பிரகாஷ். இல்லண்ணா, அவங்க நிச்சயம் ஏதாவது சதி பண்ணிருப்பாங்க. நீ சொல்றத பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அந்த நாகராஜ்க்கு ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா, பதட்டப்படாத, நான் பண்றேன். இரு. என்னண்ணா? நாட் ரீச்சபிள்னு வருதுப்பா. நான் சொல்லல, இது நிச்சயம் காயத்ரியோட வேலை தான். குமார், அவங்க இதுல ஏதாவது சித்து வேலை காட்டணும்னு நினைச்சாங்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஏய், எனக்கு டென்ஷன் ஆகாதீங்க. தப்பா எதுவும் நடக்காது பிரகாஷ். நீ எதுக்குடா இப்படி இருக்க? இல்லம்மா, அவங்க எந்த பிளான் இல்லாம வீட்டுக்கு வந்து அப்படி பேச மாட்டாங்க. என்னங்க இதெல்லாம்? சும்மாரு பிரகாஷ், டென்ஷன் ஆகாதடா, கொஞ்சம் அமைதியா இரு. ஏகாம்பரம், நீங்க வரும்போது அவரை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஐயா, பணம் பாதி குறையுது, நீங்க முன்னாடி போங்க, நான் ஏற்பாடு பண்ணிட்டு வரேனாரு. அதை நம்பி நானும் வந்துட்டேன். அண்ணா, இப்ப யோசிச்சு ஒண்ணும் ஆக போறதில்ல. அந்த காயத்ரி ஏதாவது பிளான் பண்ணலாம். நேரா நம்ம அவர் வீட்டுக்கு போலாம், வாங்க. என்ன மாமா இவர் இப்படி பதறாரு? அவன் தேவையில்லாம டென்ஷன் ஆகிறான் சத்யா. டேய், அவன் சொல்றதுலயே நியாயம் இருக்குடா. காயத்ரி எப்ப எதை பண்ணுவான்னு நமக்கு தெரியாதே. போயிட்டு வரட்டும், பார்க்கலாம். எல்லாம் கரெக்டா பண்ணிடுங்க. ஓகே மேடம், பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். தேங்க்யூ. வாங்க மேடம். என்ன இது? அந்த பொம்பளை இங்க வந்துட்டு போகுது. இரு, அது அவன்கிட்டே கேப்பவா. சரி, யோ, சீக்கிரம். நாகராஜ், ஏயா, உன் மேல நம்பிக்கை வச்சுதான் ஒரு நல்ல இடத்த விட பேசி கொடுத்தேன். ஆனா நீ அந்த இடத்துக்கு துரோகம் பண்ணவங்கள்ட்ட பல்ல அடிச்சு பேசிட்டு இருக்கிற. என்ன சொல்றீங்க? என்ன சொல்லணும்? சும்மா நடிக்காத. அதான் பார்த்தோம்ல, நீ எங்க வருவன ஒரு குடும்பமே காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நீ என்ன எங்க குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைக்கிற? அந்த பொம்பளை கூட சிரிச்சு பேசிட்டு இருக்க. என்ன நடக்குதுங்க? சரி, உன் மேல வச்சிருக்க நம்பிக்கையை கெடுத்துறியா? எங்க என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சா? எங்க வீடு பாரம்பரிய வீடுங்க. அண்ணன் சொன்னாருன்னு அந்த இடத்துல இருந்து 1/2 கிரவுண்ட் எடுத்து இவருக்கு விக்கலாம்னு நினைச்சா, இவர் என்னன்னா எங்களுக்கு ஆகாதவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. நிறுத்துப்பா, அறிவில்லாம பேசிட்டு இருக்க. காயத்ரி மேடத்தை எனக்கு முன்னாடியே தெரியும். நம்பி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவங்க தான் இப்ப பொறுப்பேற்றிருக்காங்க. வந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எதுவும் தெரியாம பேசி பிசினஸ் கெடுக்காத. அவங்க எதுக்கு வந்தாங்க தெரியுமா? அந்த வீட்டு மேல நான் தான் கேஸ் போட்டிருந்தேன். ஆனா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அந்த வீட்டு மேல எந்த வில்லங்கமும் இல்லைன்னு சொன்னாங்க. போதுமா?
என்னண்ணே இது? ஆமாப்பா எனக்கு ஒன்றும் புரியல. அதைத்தான் அவங்க சொல்லிட்டு போறாங்க. நானும் அவங்க பேச்சை மதிச்சு ரிஜிஸ்டர் ஆபீஸ் கிளம்புறேன்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பிச்சு வச்சேன். நீங்க என்னன்னா கண்டுபிடி கத்துறீங்க. சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க காலையில எங்க வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரியா பேசிட்டு போனாங்க. நான் அதுல ஏதோ சதி இருக்கும்னு நினைச்சேன். நீங்க வேற ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரலையா? இங்க வந்து பார்த்தா அவங்க உங்க கூட பேசிட்டு போனாங்க. அதான் டென்ஷன் ஆயிட்டேன். சாரி சார். ஆமா சார், தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க வேற யாரும் இல்ல, பிரகாஷோட அண்ணி தான். இவங்க குடும்பத்தை எப்படியாவது அழிச்சே ஆகணும்னு கங்கணம் கட்டிட்டு தெரியுறாங்க. அதனாலதான் நாங்க 2 பேருமே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டோம். இல்லையா காம்பரம், இது தப்பா இருக்கு. இந்த இடத்த வாங்கலாமா வேண்டாமான்னு யோசனையா இருக்கு. சார், நான் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா நாகராஜ், ஏதோ புரியாம பேசிட்டோம். இதை பெருசு பண்ணாதீங்க. நீங்க கொடுக்குற பணத்தை வச்சுதான் எங்க கடனை அடைக்கணும். சரி வெயிட் பண்ணுங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 50 லட்சத்தை எடுத்துட்டு வா. சரிங்க. 50 லட்சமா? அப்ப மீதி 1 கோடி? என்னங்க எதுக்கு எடுத்தாலும் பதறாரு? பணத்தை கொடுத்தா தான் இடத்த முடிச்சு கொடுப்பீங்க. அவ்வளவு பணத்தை நானே எடுத்துட்டு வர முடியும். ஆபீஸ் ஆளுங்கள்ட்ட கொடுத்து வச்சிருக்கேன், அவங்க சேஃபா எடுத்துட்டு வருவாங்க. நீங்க கிளம்புங்க. ஓகே நாகராஜ், வாங்க. சரி. சப்பா, அட என்னப்பா நீ ஏத்தி விட்டதும் போதும் நான் போய் குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்ச மாதிரி அவங்கிட்ட பேசிட்டு அவன் திருப்பி என்கிட்ட எகிர்றான். இல்லண்ணா, இப்ப கூட எனக்கு டவுட்டா தான் இருக்கு. என்னப்பா சொல்ற? அண்ணா, காயத்ரி இவ்வளவு தூரத்துக்கு வந்து இறங்கி பேசணும்னு அவசியமே இல்ல. ஆனா பேசிட்டு போயிருக்காங்க. அதோட இவங்க வச்சிருக்கேன்னு சொல்றாங்களே 50 லட்சம், அது நல்ல பணமா கள்ள பணமான்னு தெரியல. போச்சுரா, இப்ப இந்த மாதிரி டவுட் வந்துருச்சா? அந்த காயத்ரிய பார்த்ததும் போதும் இவங்கிட்ட ஏச்சு வாங்கினதும் போதும்னு பார்த்தாக்கா இப்ப மறுபடியும் உனக்கு இன்னொரு டவுட். சரி வா, அதையும் கிளியர் பண்றேன். சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஒரு 50 லட்சம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அது நல்ல பணமா இல்ல கள்ள பணமான்னு தம்பி பார்க்கணும்னு பிரியப்படுறாரு. என்ன ஏன் இதெல்லாம்? கோச்சுக்காதீங்க சார். அந்த காயத்ரி பொம்பளை இருக்கு பாருங்க, அது ஒரு திருகுதாளம் பிடிச்ச பொம்பளை. எப்ப எதை செய்யன்னு தெரியாது. அதான் நல்லா இருக்கு உங்களோட பிசினஸ் பண்றது. இந்தாங்க பாருங்க. இந்தாப்பா பாருப்பா. என்னப்பா, ஓகே தானே? நல்ல நோட்டு தான் சார். ஓகே சார். சார், நாங்க முன்னாடி போறோம், நீங்க பின்னாடி வந்துருங்க. இந்தாங்க சார் உங்க பணம். உங்களுக்கு சேர வேண்டிய பணம் நீங்களே வச்சுக்கோங்க. என்னப்பா, போலாமா? அண்ணா, இப்ப கூட என் மனசுக்குள்ள ஒரு டவுட் இருக்கு. அட என்னப்பா மறுபடியும் உனக்கு ஒரு டவுட்? அண்ணா, காயத்ரி காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாங்க. இப்ப 50 லட்சம் தான் கொடுத்திருக்காரு. மீதி 1 கோடி சரியான டைம்க்கு வந்து சேருமான்னு தெரியலையே. எப்பா, முதல்ல இப்படி பயப்படுறது நிறுத்துப்பா. எல்லாத்துக்கும் மேல எப்ப காயத்ரிக்கும் உன் அண்ணனுக்கும் விவாகரத்து முடிஞ்சதோ அப்பவே உன்னையும் உன் குடும்பத்துக்கும் பிடிச்ச பீட ஒதுங்கி ஓடி போச்சு. இனி எப்பவும் உனக்கு வளர்பிறதான். நீ அமைதியா வா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சார், நீங்களும் எங்க கூட எங்க கார்ல வந்துருங்க சார். ஓகேவாப்பா? வாங்க சார், போலாம். சார் உட்காருங்க சார், உட்காருங்க. பாத்து. எப்பா பிரகாஷ், என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? உள்ள உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. என்ன சத்யா இது? கையோட கூட்டிட்டு வரேன்னு போனவங்கள ஆளே காணோம். வந்துருவாரு மாமா. மேடம், இந்தாங்க மேடம். எல்லாம் சரியா இருக்குங்க? எல்லாம் சரியா இருக்கு மேடம். வாங்குற ஒரு பேர்ல டாக்குமெண்ட் ரெடி பண்ணியாச்சு. அவர் வந்து சைன் மட்டும் தான் பண்ணணும். அவர் வந்தாருன்னா உள்ள வர சொல்லுங்க. தம்பி சார், வா ராகினி. அம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? அண்ணி எப்படி இருக்கீங்க? ராகினி, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அவ ஒன்னு வாய் நிறைய வான்னு கூப்பிடுறா, நீ என்னமோ கண்டுக்காம போயிட்டு இருக்க. என்னமோ வீட்டுல வந்து குழந்தை விஷயமா கேஷுவலா பேசினதுக்கு டாக்டரை போய் பாருன்னு சொன்னதுக்கு நீ கண்டபடி பேசிருக்க. என்ன ராகினி, என்ன இதெல்லாம்? அவ உனக்கு அண்ணி, இந்த வீட்டு மருமக, அதான் மறந்துடாது. அப்பா, நான் இங்க வந்தது சைன் பண்றதுக்கு, இவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு இல்ல. அங்க என்ன நடந்துச்சுன்னு வீட்டுல வந்து பத்த வச்சிருப்பாங்களே. ராகினி, நான் எதுவுமே சொல்லல. பிரகாஷ் தான் சொன்னாரு. அதுவும் கேஷுவலா தான் சொன்னாரு. எனக்கு எல்லாம் தெரியும். ராகினி, கொஞ்சம் அமைதியா இரு. இல்லங்க, உங்களுக்கு இவங்கள பத்தி எதுவுமே தெரியாது. பாத்தீங்கல்ல, வந்ததும் வராதுமா பத்த வச்சுட்டாங்க. ஏய், நீ ரொம்ப பேசுற. பத்த வச்சிட்டாங்கன்னு சொல்ற, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அம்மா,
ஆள் அழுக்கு எதுவும் பேசிட்டு இருக்க வேண்டாம். இவங்கள பார்த்தாலே சண்டைதான். ராகினி, சார் கொடுங்க. சத்யா, நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நான் அப்படிலாம் நினைக்கலக்கா. என்ன சண்டைக்காரிய மாத்திட்டு இவங்க கேஷுவலா தான் இருப்பாங்க. எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். ராகினி, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னமோ குழந்தை விஷயத்துல டாக்டர் போய் பாருன்னு கேஷுவலா சொன்னதுக்கு நீ கண்டபடி பேசியிருக்க. என்ன இதெல்லாம்? அப்பா, நான் இங்க இருக்கணுமா போகணுமா? என்னங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இவகிட்ட பேசி சண்டையெல்லாம் போட வேண்டாம். வசந்த் எப்போ வந்த வசந்த்? இப்பதான் வந்தேன். பாருங்க நீ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். உள்ள போய் சைன் பண்ணுங்க. போங்க. டேய், என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. அண்ணியா, காயத்ரி அவரை பார்த்துட்டு போயிருக்கா. என்னடா சொல்ற? ஆமாடா, நானும் அவரை பார்க்க போனப்போ அந்த பொம்பளை அவர் வீட்டுல இருந்து கிளம்புனா. டென்ஷன் அடிச்சு எனக்கு. அவ எதுக்குடா அங்க வந்தா? சரி, இவர் என்ன சொன்னாரு? இவர் அங்க சும்மா தான் வந்தாங்கன்னு சொல்றாரு. அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, தாராளமா நீங்க வாங்கலான்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னப்பா இது? இவ யாரு நம்ம இடத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு? அது நல்ல இடம், எந்த பிரச்சனையும் இல்ல, வாங்கலான்னு இவ எதுக்கு சொல்றா? அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. எல்லாத்தையும் கெடுத்து விடுறவங்க இப்படி எதுக்கு பண்ணணும்? சார் எல்லாம் ரெடி சார். டேய், இன்னும் ராஜுவை காணும்டா. இன்னும் வரலையா? இல்லையடா. அண்ணி, பிரகாஷ் சார் நான் வரலன்னு ஃபோன் பண்றான். ஃபோன் எடுக்கவா வேணாமா நீ? எடுக்காத. நீ போனை எடுக்காம இருக்கணும். அங்க அவன் துடிக்கணும், பிபி ஏறணும், இருக்கிற ரத்தம் எல்லாம் மண்டைக்கு பாயணும். அவன் ஷாக் ஆகணும், பதறணும், துடிக்கணும். சரிங்க அண்ணி. உட்காரு. சரி அண்ணி. போன் எடுக்க மாட்டேங்கிறான். அதுக்கு தான் நாங்க வேலைக்கு போகலாம்னு சொன்னேன். அண்ணி, ஏன் அவனை வேலைக்கு அனுப்புனீங்க? இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு தெரியும்ல. இல்ல, முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு உடனே வந்துருன்னு சொன்னாரு. நான் விற்க சொல்லும் போதெல்லாம் ஓவரா பேசுதான் அண்ணி. அதுக்கு மேல குடும்பமே சேர்ந்துக்கிட்டு என்ன திட்டாங்க அண்ணி. அதுவும் என் அப்பா காந்தி வந்துட்டு போன வீடு, அது இதுன்னு ஒரே டைலாக் அண்ணி. பிரகாஷ் என்ன அடிக்க வந்தான். நான் சொன்னதை கேட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா அண்ணி? ஏன் யாருக்கோ விற்கிறதுக்கு உங்களுக்கு வித்துருக்கலாம்ல. நல்லா படுறோம் அண்ணி, பட்டதான் தெரியும். அங்க துடிச்சிட்டு இருக்கான். எனக்கு போன் பண்றான். தவிக்கணும், நல்ல பிபி ஏறணும் அவனுக்கு. அண்ணி அட்டெண்ட் பண்ணி நக்கல நீங்க அண்ணி. ஹலோ, என்ன விளையாட்டு காட்டுறியா? விளையாட்டு காட்டுறேனா? நான் என்ன சின்ன புள்ளையா? வேண்டாம். வீட்டுக்கு வந்து நக்கல் பண்ணி பேசின இடத்த வாங்குறவங்க கிட்ட போய் நல்ல மாதிரி பேசியிருக்க. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். இங்க லேண்ட் ரெஜிஸ்டர் ஆக போகுது. ராஜி இங்க வரணும். என்கிட்ட கேட்டா நான் என்ன செய்வேன்? வேண்டாம். இதுக்கு மேல என்ன வெறுப்பேத்தாத. அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீ எப்பதான் மனுஷனா இருந்திருக்க? என்ன கோச்சுக்கிட்ட நான் என்ன பண்ணுவேன் பிரகாஷ்? ராஜு எங்க போனான்னு என்ன கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். ஏன் இப்ப கூட ராஜு முன்னாடி கூட இருக்கலாம். அவனை அனுப்பி வைக்காம எப்படி இடத்த விற்பாங்கன்னு நீ கணக்கு போட்டிருப்ப. அது நல்லதுக்கு இல்ல. இங்க இருந்து நான் அங்க வந்தேன்னு வச்சுக்க, கண்ணு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவனை இழுத்துட்டு வந்துருவேன். ஏன்பா, ராஜுவுக்கு அந்த இடத்த விக்கிறதுல விருப்பம் இல்லாம இருக்கலாம், அதனால அங்க வராம இருக்கலாம். எல்லாத்துக்கும் என்ன குத்தம் சொன்னா எப்படி? நான் என்ன பண்ண முடியும்? 1 hour டைம் தரேன். அவன் இங்க இருக்கணும், இல்ல நான் அங்க இருப்பேன். பிரகாஷா வரமாட்டேன், மிருகமா தான் வருவேன். டேய், என்னடா சொல்றா அவ? அவங்க இல்லன்னு சொல்றா. ஏங்க, நான் வரல வீடு வரைக்கும் வந்து கூப்பிட்டு வந்தீங்க. இப்போ உங்க சைடு ஆளையே காணோம். நாகராஜ், கொஞ்சம் பொறுமையா இருங்க. பிரகாஷ், ராஜ் வரலன்னா இடத்த ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அவன் வந்துருவானே. எப்ப வர்றது, எப்ப ரெஜிஸ்டர் பண்றது? சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவன் வந்துருவான். வரலன்னா நானே போய் அவனை கூட்டிட்டு வரேன். அண்ணா சார் வாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்நேரம் அந்த பிரகாஷ் அங்க பதட்டத்துல துடிச்சிட்டு இருப்பான். இப்ப என்ன நடக்குமோ என்னமோன்னு தெரியாம தவிச்சிட்டு இருப்பான். தவிக்கிட்டான் நீ, நல்லா தவிக்கிட்டான். அதான்
அவ அங்க இருந்து பேசும்போதே எங்க போன்ல வெப்பம் தெரிக்குதே. படட்டும், அவஸ்தை நல்லா படட்டும். அப்பதான் அவனுக்கு நான் யாருன்னு தெரியும். என்ன ஒரு தடவை சொன்னா செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.